முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக டாஸ்மாக்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இன்று செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட சம்மனின் அடிப்படையாக வைத்து இன்று காலை 10:55 மணி அளவுல லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல அவர் ஆஜராகினார். அவரிடம் ஏடிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தீவிரமாக அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவரிடம் கேட்டு அதை எழுத்துப்பூர்வமாகவும் அதே போன்று அவர் அளிக்கக்கூடிய பதிலை வீடியோ ஆதாரபூர்வமாகவும் பதிவு செய்து வருவதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது பல்வேறு முறைகேடுகள் டாஸ்மாக்ல 2021ஆம் ஆண்டு முதல் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாகவும் வெளிநாட்டு மதுபான பாட்டிலுக்கு இன்னும் கூடுதலாக பணம் வசூலிப்பும் அதே போன்று கட்சி நிதி என்ற பெயர்ல பணம் வசூலித்ததாகவும் மேலும் அந்த டிரான்ஸ்போர்ட் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதே போன்று டெண்டர் எடுக்கப்பட்டதிலும் அது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக என பல்வேறு குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல எஃப்ஐஆர்ல வைக்கப்பட்டிருந்தது. அதனை அடிப்படையாக வைத்துத்தான் செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கேள்விக்கும் அவரிடம் தனியாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொன்று கேள்வியாக அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்குமாறும் இந்த கேள்விகள் தயார் செய்யப்பட்டு வைத்திருப்பதாகவும் என பல்வேறு அவர்கள் கேட்டு பெற்று வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஏற்கனவே என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்து என்பதை பார்த்திடலாம். 2021ஆம் ஆண்டுல 857 பார்களுக்கான டெண்டர் பொதுமக்களிடமிருந்து கோரப்பட்டிருந்தது. ஆனால் இது டெண்டர் விடப்பட்டதுல பல்வேறு விதிகளை மீறி டெண்டர் விடப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அதே போன்று பார்கள் மூடப்பட்டதாக 254 பார்கள் உரிமம் புதுப்பிக்கப்படாமலேயே அது இயங்கி இது போன்று அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்பிலையும் இதே போன்ற ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டிருந்த நிலையில இதே போன்று தான் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த டிரான்ஸ்போர்ட் தொடர்பான டெண்டர் முறைகேடு அதே போன்று டிரான்ஸ்போர்ட்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இதே போன்று சுமார் பல்வேறு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மோசடிகள் அரங்கேறி இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போன்று பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதமும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அதனை அடிப்படையாக தொடர்ச்சியாக அந்த கிடுக்குப்பிடி விசாரணையானது செந்தில் பாலாஜியிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் எந்த மாதிரியான டெண்டர்கள் விட்டார் என்ற ஆவணங்களையும் கேட்டு பெற்று இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யார் யாருக்கெல்லாம் டெண்டர் விற்கப்பட்டது, அது விதிமுறைகளை மீறி செயல்படுத்தப்பட்டதா, எப்படி யார் யார் மூலமாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது, அந்த ரத்தேஷ் என்பவர் ஏற்கனவே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதவியாளர் செந்தில் பாலாஜியோட அசோசியேட்டாக பார்க்கக்கூடிய ரத்தேஷ் என்பவர் தற்போது தலைமறைவாக இருந்து வருவதால அவர் எங்கே இருக்கிறார் என்ற கோணங்களிலும் இந்த விசாரணை அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்தேஷ் என்பவர் தான் அந்த மூத்த முன்னாள் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக அவர் தான் பேசி பல்வேறு டெண்டர்கள் அவர் சொன்ன ஆட்களுக்கு எடுக்க வைத்ததாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த ரத்தேஷ் என்பவர் ஒரு மூளை